ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த ஆடி மாதத்தில் சகல காரியமும் வெற்றி அடைய காலையில் 5 நிமிடம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே நம்ம மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஒரு மந்திரத்தை சொல்லணும். வீடு வேணும்னா அதுக்கு ஒரு மந்திரம், வேலை வேணும்னா அதுக்கு ஒரு மந்திரம், இந்த மாதிரி நமது ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி, வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை நீங்க தினந்தோறும் காலையில் 5 நிமிடம் சொல்லும் பொழுது அனைத்து விதமான காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க வேண்டுகின்ற எல்லா காரியங்களுக்குமே இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொன்னாலே போதும். 5 நிமிஷம் தான். கண்டிப்பா சகல விதமான காரியங்களும் ஜெயமாக முடியும். அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மன் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு. அந்த அம்மனை தொடர்ந்து வழிபடும் பொழுது நம்ம எல்லா காரியங்களும், எல்லா ஆசைகளும், விருப்பங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாள். அதே போல அந்த அம்மனின் ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க தினம்தோறும் காலையில எழுந்ததும் இதை மட்டும் சொல்லிட்டு உங்க அன்றாட வேலையை பாருங்க. அந்த நாளே உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். எந்த ஒரு நெகட்டிவான அந்த விஷயங்கள் எதுவும் உங்க வாழ்க்கையில நடக்காது. நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரி மந்திரம் சகல காரியத்தையும் வெற்றி தரக்கூடிய மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக நீங்கள் கை கால் முகம் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பல் துளக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சுவாமி மந்திரம். நம்ம அதுக்காக குளிக்காமல் கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் பல் துளக்காமல் சொல்லக்கூடாது. அதனால் அந்த பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு இஷ்டமான எந்த இடமாக இருந்தாலும் சரி, பூஜை அறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாத விளக்காக பெண்கள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய, சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. அற்புதமான இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். 5 நிமிஷம். இது 108 முறை சொல்லணும், 27 முறை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் டயத்தை பார்த்துக்கிறங்க. அந்த 5 நிமிஷம் உங்கள் மனதில் வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. உங்களுக்கு என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கணுமோ அந்த அம்பாளை வேண்டிக் கொண்டு சகல காரியங்களும் வெற்றியடைய வேண்டும், எனது வாழ்க்கையில் தோல்வியே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய அப்படின்ற அற்புதமான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த பதிவு, இந்த மந்திரம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தோல்விகளே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம். இதை நீங்கள் காலையில் அந்த 5 நிமிஷம் நம்ம எதுக்கோ நம்ம எந்திரிச்சோன்னா ஃபோனை பார்ப்போம், டிவி பார்ப்போம், வேலையெல்லாம் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு அந்த அன்றாட வேலைகளை பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு அந்த நாளையே உங்களுக்கு மாற்றும். உங்களுக்கே தெரியும். எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அன்றைய நாள் முழுவதும் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பாசிட்டிவாக நீங்கள் உணர்வீங்க. இந்த சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய அப்படின்ற அந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். எந்த தோல்விகளும் உங்களுக்கு இருக்காது. சகல காரியங்களையும் வெற்றி செய்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த அற்புதமான மந்திரம். அம்மனை நல்லா மனசில் நினச்சிட்டு சொல்லிக்கிட்டே வாங்க. அப்புறம் நீங்களே நிறுத்த மாட்டீங்க. காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே சொல்லலாம். எல்லாருமே சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து நல்லதாகவே நடக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியடையும். கண்டிப்பாக இதை சொல்லுங்க. சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. இது மாதிரியான பல அற்புதமான பதிவுகள், மந்திரங்கள், வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.